இந்த முளைப்பாரி போடுறது எதுக்காக போடுதோம்னா, யாழி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தூர்ல போடுறதாக நம்மளும் போடுதோங்கிறதுக்கு ஒரு கணக்காக கிடையாது. இந்த முளைப்பாரியை போட்டு வளர்த்து பார்த்தா அந்த முளைப்பாரியில் அவளுடைய முகத்தினுடைய அழகு தெரியும். அந்த முளைப்பாரி எப்படி வளர்கிறதோ அதுபோன்று நமது குடும்பங்கள் வளரும், எதிர்காலத்தில் வளரும் என்பது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த முளைப்பாரியை போட்டு நம்ம வளர்த்து அந்த அம்மாவுடைய அழகை பார்க்கணும். 8 நாள் முளைப்பாரி போட்டு வீட்டில் 8 நாள் விரதம் இருந்து காலை மாலையும் வீடு வாசலை கோலமிட்டு வாசல் தெளித்து வண்ண விளக்கேற்றி வைத்து, தாயே சந்தனமாரி அப்படின்னு சொல்லி நீங்கள் விளக்கேற்றி ஏற்றியில் திலகமிடும்போது நம்ம வீட்டு வாசலில் வந்து அந்த 10-11 நாளைக்கும் குடியிருப்பா. அப்படி வீட்டு வாசல் நம்ம குடியிருக்கும் போது நம்ம வீட்டில் உள்ள வஞ்சனை பில்லி ஏவல் சூனியம் எல்லாம் நம்ம வீட்டை விட்டு ஒதுங்கிடும். அப்போ நமக்கு நற்சுகம் கிடைக்கும். அதற்காகத்தான் கோவிலுக்கு நேமகத்தை போட்டு முளைப்பாரி போட்டு வீட்டில் கொலு இருக்க வேண்டியது. மாவிளக்கு எடுக்கிறது எப்படின்னு கேட்டுக்கோங்க தாய். நீங்கள் மாவிளக்கு எடுப்பீங்களா கோவிலுக்கு? இந்த மாவிளக்கை மட்டும் நம்ம உடம்புல ஏன் ஒத்தி வைக்கிறோம்? இன்றைக்கி ஆடியம் கோயிலுக்கு போகிறோம், இருக்கங்குடி தாய் மாரியாத்தா கோயிலுக்கு போகிறோம். அந்த மாவிளக்கை நம்ம உடம்புல ஒத்தி வச்சு எடுக்கிறோமா? அது என்ன காரணம் அப்படின்னா, நம்ம உடம்பு தான் என் தங்கச்சி ஏன்னா இங்கே கேளு தாய், நீங்கள்லாம் வளரக்கூடிய விளக்கடுறா கேளு. மாவிளக்கு வந்து நம்ம உடம்பு தான், நம்ம உடம்புல உள்ள பாகங்கள் தான் மாவிளக்கு. என்னன்னு கேளு. படர்ந்த மனப்பான்மை கொண்ட உள்ளம் ஒரு தாம்பூலத்தை விளக்குனா எப்படி சுத்தமாக இருக்குமோ அது மாதிரி ஒரு மனிதனுக்கு, மானிட பிறவிக்கு படர்ந்த மனப்பான்மை கொண்ட உள்ளத்தை தாம்பூல தட்டாக்கி, எப்படி இந்த படர்ந்த உள்ளம் தட்டாக்கி தாம்பூல தட்டாக்கி, இந்த உடல் மனிதனுக்கு உடல் நார சரீரம், இந்த உடலை பிசைந்து மாவாக பிசைந்து வச்சுட்டோம் உடம்ப. இந்த உயிர் மனிதனுக்கு உடல்ல உயிர் ஒன்று. இந்த உயிரை எடுத்து திரியாக போட்டு கண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா, தாயே சந்தனமாரி என் குடும்பத்தை காப்பாற்று, எல்லா செல்வங்களையும் கொடுத்து என் பிள்ளைகளை வாழ வை, நல்லா கல்வியை கொடு, இட்ட மாசூல் நல்லா விளையாட்டும், நோய் நொடி இல்லாமல் காப்பாற்று அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் வீட்டில் உட்காந்து கண்ணீர் விட்டு அவளை மல்கி நினைக்க பார்த்தீங்களா. அந்த கண்ணீரை எடுத்து நெய்யாக ஊற்றி, ஆணவம் என்பது மனிதனுக்கு உடலோட ஒட்டி பிறந்தது. நான் கெட்டிக்காரன், நான் வல்லவன், அப்படி இப்படின்னு பேசுவோமா இல்லையா? இது மனுஷ பிறவிக்கு, மானிட பிறவிக்கு ஆணவம் உடலோட ஒட்டி பிறந்தது. அதை இந்த உடலை விட்டு அகற்றி எடுத்து அனல் தீயாக கொளுத்த வேண்டும். ஆணவத்தை எடுத்து அனலாக்கி அதை கொளுத்த வேண்டும். அதற்காகத்தான் அதை அந்த ஆணவத்தை உடலை விட்டு எழுத்தி அந்த விளக்கு ஏற்றிட்டோம்னா இந்த உடம்பு பரிபூரண சுத்தமாயிரும். அதுக்கு தான் மாவிளக்கு. என்னாச்சு மாவிளக்கு போட்டு படிங்க தாயே. ஏற்றின மாவிளக்கு உனக்கு, ஏற்றின மாவிளக்கு, ஏற்றின மாவிளக்கு, நாங்கள் ஏற்றின மாவிளக்கு, ஏற்றின மாவிளக்கு உனக்கு, ஏற்றின மாவிளக்கு, ஏற்றின மாவிளக்கு, தாயே ஏற்றின மாவிளக்கு. உள்ளமதை தட்டாக்கி உடலதைய மாவாக்கி உயிரதை எதிரியாக்கினே. உள்ளமதை தட்டாக்கி உடலதைய மாவாக்கி உயிரதை எதிரியாக்கினே. என் கண்ணீரை நெய்யாக்கி ஆணவத்தை அனலாக்கி ஏற்றின மாவிளக்கு, நாங்கள் ஏற்றின மாவிளக்கு உனக்கு, ஏற்றின மாவிளக்கு, ஏற்றின மாவிளக்கு, தாயே ஏற்றின மாவிளக்கு. முக்கோணத்தில் வசிப்பவளே, சக்கோணத்தில் இருப்பவளே, மும்மூர்த்திக்கு முதல்வியான தெய்வமே. முக்கோணத்தில் இருப்பவளே, சக்கோணத்தில் வசிப்பவளே, மும்மூர்த்திக்கு முதல்வியான தெய்வமே. முருகனின் அம்மையே, எனக்கும் நீ அம்மையே, ஏற்றின மாவிளக்கு உனக்கு, ஏற்றின மாவிளக்கு, தாயே ஏற்றின மாவிளக்கு, ஏற்றின மாவிளக்கு உனக்கு, ஏற்றின மாவிளக்கு. டுண்டுண்டும் தாளங்கள் உங்கை ஊடு கைகள் ஓமன்றோலி கேட்க சுட்டிடுவாள். டுண்டுண்டும் தாளங்கள் உங்கை ஊடு கைகள் ஓமன்றோலி கேட்க சுட்டிடுவாள். தண்டன் என்ற ஒலி தண்டை சீலம்புடன் தாயாரை இங்கு வந்திடுவாள். அதற்கு ஏற்றின மாவிளக்கு, நாங்கள் ஏற்றின மாவிளக்கு, ஏற்றின மாவிளக்கு, தாயே ஏற்றின மாவிளக்கு. உள்ளமதை தட்டாக்கி உடலதைய மாவாக்கி
உயிரதை எதிரியாக்கினே என் உள்ளமதை தட்டாக்கி உடலதையே மாவாக்கி உயிரதை எதிரியாக்கினே என் கண்ணீரை நெய்யாக்கி ஆணவத்தை அனலாக்கி ஏற்றின மாவிளக்கு உனக்கு ஏற்றின மாவிளக்கு தாயை ஏற்றின மாவிளக்கு ஏற்றின மாவிளக்கு நாங்கள் ஏற்றின மாவிளக்கு